மை வி3 ஆர்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நாள் இன்னைக்கு தாங்க வந்திருக்குது. ஸோ நம்ம எம்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் வந்து அவருடைய கேஸே வந்து ஹியரிங்க்கு வருது. ஏன்னா எம்டி அவர்களுக்கு வந்து வாரம் வந்து பெயில் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த வாரத்தில ஏதாவது ஹியரிங் வருமான்னு நம்ம வெயிட் பண்ணோம். அந்த வாரத்தில எதுவுமே வரல. ஸோ 2வது வாரம் வெயிட் பண்ணோம். அதாவது போன வாரம் 2வது வாரத்திலுமே பார்த்தீங்கன்னா, எதுவுமே வரல. அப்டேஷன் எதுவுமே ஆன்லைன்ல வந்து குடுக்கல. இதோட 3வது வாரம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த வாரமாவது குடுப்பாங்களா, மாட்டாங்களான்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ நேத்து பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை நேத்து நைட்டு இந்த ஹியரிங்க வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. என்னன்னா, இன்னைக்கு தான் வந்து இந்த கேஸோட ஹியரிங் வந்து இன்னைக்கு தான் வருது. இன்னைக்கு தான் வந்து எம்டி அவர்களுக்கு வந்து பெயில் குடுக்கலாமா, வேண்டாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷனே வந்து கோர்ட்ல இன்னைக்கு தான் வந்து நடக்கப் போகுது. கண்டிப்பான முறையில எம்டி அவர்கள் வெளிய வரணும். ஏன்னா, இவருக்கு வந்து பெயில் குடுப்பாங்களா, மாட்டாங்களா அப்படின்றத வந்து கோர்ட் தான் வந்து தீர்மானிக்கும். ஜட்ஜ் அவர்கள் தான் வந்து சொல்லுவாங்க. மக்கள பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு, மக்களுக்காண்டியாவது வந்து அவர கொஞ்சம் பெயில்ல வெளிய விட்டாங்க அப்படின்னா, ரொம்பவே வந்து எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, நெறைய பேர் வந்து கடன கட்ட முடியாம வெளியில வட்டிக்கெல்லாம் வாங்கி, அந்த மணிய வந்து சர்க்குலேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்துரும், மை வி3 பேமெண்ட் நாளைக்கு வந்துரும், அடுத்த மாசம் வந்துரும் அப்படின்ற போல இப்படியே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6, 7 மாசம் ஆயிருச்சு. இன்னுமுமே பார்த்தீங்கன்னா, இந்த மை வி3 ஆர்ட்ஸ்ல இருந்து எந்த விதமான வருமானமும் யாருக்குமே இன்ன வரைக்கும் வரல. எல்லாருமே வெளியில கடன் வாங்கி அவங்களுடைய காசெல்லாம் வந்து ரொட்டேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அதனால ஜட்ஜ் அவர்கள் கொஞ்சமாவது மக்கள கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அவர கொஞ்சம் பெயில்ல வெளிய விட்டாங்க அப்படின்னா, அவரு வெளியில வந்து அவருடைய அக்கவுண்ட்ல வந்து 118,00,00,000 தான் இருக்குது. அந்த அக்கவுண்ட்ல உள்ள பணத்த வந்து எப்படி வந்து சேர்க்கிறது? எப்படி எல்லாத்துக்கும் பேமெண்ட்ட போடுறது? அவருடைய பேங்க் அக்கவுண்ட் எல்லாமே வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணி எல்லாத்துக்குமே பேமெண்ட்ட போடுறதுக்கான வழிமுறைகள் வந்து அவர் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால அவர வந்து இந்த தடவ வந்து கொஞ்சம் பெயில்ல வெளிய விட்டாங்க அப்படின்னா, நெறைய மக்களோட வாழ்வாதாரம் அப்படின்றது வந்து கொஞ்சம் உயரமாகும். ஏன் அப்படின்னா, நெறைய பேர் வந்து கடன்ல இருக்கிறாங்க. ஸோ, அவங்களுடைய வாழ்வாதாரத்த உயர்த்துறதுக்கு மட்டும் இல்லாம, அவங்களுடைய கடன வந்து அவங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். எம்டி அவர்கள் வெளிய ஒரு வேள வந்துட்டாரு அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஃபுல் பேமெண்ட் போடணும் அப்படின்ற அவசியமே இல்ல. ஏன்னா, இப்போதைக்கு இருக்கிற அமௌண்ட் அவங்கவங்க வாலெட்ல எவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்காங்களோ, வச்சிருக்கிற அமௌண்ட்ல ஒரு பாதிக்கு பாதியாவது இப்போதைய சூழ்நிலைமைக்கு எல்லாத்துக்கும் போட்டு விட்டாரு அப்படின்னா, அவங்கவங்க கடன எல்லாருமே வந்து அடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த கடன் பிரச்சனை அப்படின்றது வந்து யாருக்குமே இருக்காது. ஸோ, அதனால அந்த முடிவ கொஞ்சம் எம்டி அவர்கள் கொஞ்சம் செஞ்சாரு அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு அதுக்கு எம்டி அவர்கள் வெளிய வரணும். ஸோ, கண்டிப்பான முறையில வெளிய வந்துருவாரு. நமக்கு எல்லாத்தையும் பேமெண்ட்ட வந்து தந்துருவாரு அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஆனா, அவர் வெளிய வந்த 1 நாள், 2 நாள்லயே வந்து எல்லாத்துக்கும் பேமெண்ட்ட போட்டுருவாரான்னு கேட்டீங்கன்னா, அதுதான் வந்து கிடையவே கிடையாது. நான் ஆரம்பத்துல இருந்து இன்ன வரைக்கும் நான் அத தான் சொல்றேன். அவரு வெளிய வந்தாரு அப்படின்னா, வெளியில இப்போதைக்கு என்னென்ன பிரச்சனையெல்லாம் இவர் கம்பெனிக்கு வந்திருக்கு அப்படின்றது இவர் வெளிய வந்தா தான் இந்த பிரச்சனை எல்லாமே அவருக்கு தெரிய வரும். இந்த பிரச்சனையெல்லாம் வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத ஒரு திங்கிங் வந்து அவருக்கு ஓடும். அப்படி 1 வாரம், 2 வாரம் அந்த கால இடைவேளைக்கு அப்புறம் தான் வந்து எல்லாத்துக்கும் பேமெண்ட்ட போடுற பத்தின ஒரு விஷயமே வெளிய வரும்னு நான் நெனைக்கிறேன். அதாவது பேமெண்ட் வந்து போட்டுறலாம் அப்படின்னு வந்து ஸ்டார்ட்டிங்ல சொல்லுவாரு. ஆனா எல்லாத்துக்கும் பேமெண்ட் போட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 2 வாரம், 3 வாரம், 1 மாசம் கூட ஆகலாம்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, எனக்கு அப்படிதான் வந்து பர்சனலா தோணுது. ஏன்னா, இன்னும் டைமண்ட் மெம்பருக்கே பார்த்தீங்கன்னா, இன்னும் பேமெண்ட் போடல. கோல்டு மெம்பருக்கு பேமெண்ட் போட்டு முடிச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா, கோல்டு மெம்பருக்கு பேமெண்ட் போடுற டயத்துல தான் வந்து இவரே போய் சரணடைஞ்சுட்டாரு. ஸோ, அப்படிங்கும்போது இந்த கோல்டு மெம்பருக்கு உண்டான எல்லா பேமெண்ட்டையும் போட்டுட்டாங்களா? இல்ல பாதி போட்டு பாதி பெண்டிங் இருக்குதான்னு தெரியல. அது போக இன்னும் டைமண்ட் மெம்பர் வேற இருக்குது. ஸோ, அவங்களுக்கெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து கிரவுன் மெம்பருக்கும் வந்து பேமெண்ட் வரும். ஸோ, இதுக்கெல்லாம் வந்து எத்தன நாள் ஆகும் அப்படின்றது வந்து எனக்கே தெரியல. ஸோ, நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்றத கீழ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மை வி3 ஆர்ட்ஸ்ல வந்து வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக்க குடுத்துருங்க. அவ்வளோதான் வீடியோ. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமயே டெய்லி வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா. அப்பதான் நாங்க வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான அப்டேட்டுடன் உங்கள வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.